கிருஷ்ண ஜெயந்தி அன்று பரிபூர்ணமாக விரதம் இருந்து பூஜை செய்தால் வீட்டில் சகல செல்வமும் பெருகும் என்பது இந்துக்களின் மிகப்பெரிய நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் வாசுதேவர் மற்றும் தேவகிக்கு 8வது குழந்தையாக பிறந்தவர்தான் கிருஷ்ணர். இவரது வரலாறு மிக நீளமானதாகவும் அற்புதங்கள் நிறைந்ததாகவும் இருந்து வருகிறது. மும்மூர்த்திகளின் ஒருவரான மகாவிஷ்ணுவின் 8வது அவதாரமாக கிருஷ்ண அவதாரமாகும். கிருஷ்ணராக அவதரித்த தினத்தை கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலஷ்டமி, ஜென்மாஷ்டமி என்ற பெயர்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று கிருஷ்ணரை நம் வீட்டிற்கு வந்து நமக்கு அருள் புரிவதாக இந்து மத ஐதீகம் சொல்கிறது. கிருஷ்ணரை வழிபடும் முறையில் அன்றைய நட்சத்திரம், நேரங்கள், விரத முறைகள் என பல வழிபாட்டு நடைமுறைகள் இருந்து வருகின்றன. இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி எப்பொழுது வருகிறது என்பதில் குழப்பம் நீடித்து வருகிறது. பொதுவாக இந்த ஆண்டு ஆகஸ்ட் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஆனால் பஞ்சாங்க கணிப்பின்படி ஆகஸ்ட் 16 அதிகாலை 12:04 மணி முதல், அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி முதல் ஆகஸ்ட் 16ஆம் தேதி இரவு 9:34 மணிக்கு முடிகிறது. வழக்கமாக தேய்பிறை அஷ்டமி அன்று ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ரோகிணி நட்சத்திரத்தில் ஆவணி மாத அஷ்டமி அன்று அவதரித்தார். சில ஆண்டுகளில் தேய்பிறை அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் ஒன்றாக வருவது கிடையாது. இதனால் எந்த நாளில் கிருஷ்ணர் ஜெயந்தி கொண்டாடுவது, விரதம் இருப்பது என்பதில் குழப்பம் ஏற்படலாம். 2025ஆம் ஆண்டில் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படும். இருப்பினும் இந்த நாளில் ரோகிணி நட்சத்திரம் கிடையாது. தேய்பிறை அஷ்டமி திதி தொடங்கும் நேரம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை ஆகும். அதேபோல் ரோகிணி நட்சத்திரம் தொடங்கும் ஆகஸ்ட் 17 ஞாயிற்றுக்கிழமை காலை 6:48 மணி ஆகும். ரோகிணி நட்சத்திரம் முடியும் நேரம் ஆகஸ்ட் 18ஆம் தேதி திங்கட்கிழமை 4:28 மணி. இந்த நாள் முழுவதும் நவமி திதி இருக்கும். இந்த குழப்பத்திற்கு தீர்வாக ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை என்று கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படலாம், அல்லது ரோகிணி நட்சத்திரத்தில்தான் கொண்டாடப்பட வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே ரோகிணி நட்சத்திரம் இருப்பதால் அன்று கொண்டாடப்படலாம். 16 மற்றும் 17 ஆகிய 2 தேதிகள் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடுவதற்கு ஏற்ற நாளாகும். பகவான் கிருஷ்ணர் இரவு நேரத்தில் அவதரித்தார் என்பதால், அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு மாலை 6 மணிக்கு மேல் அல்லது இரவு நேரத்தில்தான் கிருஷ்ண ஜெயந்தி பூஜைகள் கொண்டாடுவது வழக்கமாக இருந்து வருகிறது. தமிழ்நாட்டில் மாலையில் விளக்கேற்றிய பிறகுதான் பூஜை செய்யும் வழக்கம் இருந்து வருகிறது. கிருஷ்ண ஜெயந்தி அன்று அதிகாலையிலேயே வீட்டை சுத்தம் செய்து அரிசி மாவால் கோலமிட்டு தோரணங்கள் கட்ட வேண்டும். பூஜை அறையை சுத்தம் செய்து பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். இதனை அடுத்து அரிசி மாவு மூலம் குழந்தையின் கால் தடங்களை வீட்டு வாசலில் இருந்து பூஜை அறை வரை பதிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் பகவான் கிருஷ்ணரை நம் வீட்டிற்கு அழைத்து வருவதாக நம்பிக்கை இருந்து வருகிறது. வீட்டில் கிருஷ்ணர் சிலை அல்லது கிருஷ்ணர் படம் இருந்தால் அதனை சுத்தம் செய்து பூ வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும். பூஜைக்கு நெய்வேத்தியமாக கண்ணுக்கு பிடித்த வெண்ணெய், சர்க்கரை, அவல் முறுக்கு, இனிப்பு, சீடை அதிரசம், தேன்குழல் போன்ற பலகாரங்களை செய்து படைக்க வேண்டும். கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடும் நாளில் பகல் முழுவதும் உணவு அருந்தக்கூடாது. பழம், பால், தயிர் போன்ற எளிய உணவுகளை சாப்பிட்டுக் கொள்ளலாம். அன்றைய தினம் குழந்தைகளை அழைத்து கிருஷ்ணரின் கதைகளை சொல்லலாம். குழந்தைகளுடன் பேசி மகிழலாம். பாடல்கள் பாடியும் மகிழ்விக்கலாம். கண்டிப்பாக கிருஷ்ண ஜெயந்தி பூஜையை மாலையில்தான் செய்ய வேண்டும். கிருஷ்ணரை வணங்கி மகிழ்வதன் மூலம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்றும் சொல்லப்படுகிறது. வீட்டு செல்வம் பெருகும், சுப காரியங்கள் வெகு வேகம் நடைபெறும் என்பதெல்லாம் ஐதீகமாக இருந்து வருகிறது. கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடும் 16ஆம் தேதி சனிக்கிழமை என்று சூரிய பகவான் பிற்பகல் 2 மணிக்கு தனது ராசிக்குள் நுழைகிறார். அதே நேரத்தில் சந்திர பகவான் காலை 11:43 மணி அளவில் தனது உச்ச ராசிக்குள் நுழைகிறார். அன்றைய தினம் துருவ யோகம் தொடங்குகிறது. இந்நாளில் மேசம், கன்னி, மிதுனம், தனுஷ், விருச்சகம், கும்பம் ஆகிய 6 ராசிக்காரர்களுக்கு யோகமான தினமாக பார்க்கப்படுகிறது. இந்த 6 ராசிக்காரர்களும் கிருஷ்ண பகவானை மனமுருக வேண்டிக் கொண்டால் நினைத்தது எல்லாம் நடக்கும். தொழில் முன்னேற்றம் அடையும், பணம், பொருள், நகை நட்டு, செல்வாக்கு தேடி வரும்.
எடுத்த காரியங்கள் ஜெயமாகும் என்கின்றார்கள் ஜோதிடர்கள். ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் ஜெம் தொலைக்காட்சியின் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்.